ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கருவேப்பிலை லட்டு பண்ணுவோம். நம்ம நேற்று வந்து வேறு மெத்தடில் பண்ணேன், பொரியலில் போட்டு பண்ணோம். இன்றைக்கி வந்து பாசி பயிறு போட்டுக்கலாம். பாசி பயிறு ஒரு 1/2 கப் எடுத்துட்டுருக்கேன். அது முதல்ல நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக செஞ்சு நம்ம கொடுக்கலாம். இன்றைக்கி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி தான் இருக்குது, அதனால் நான் 1/2 கப் தான் போட்டுருக்கேன். அது கூட குறைச்சி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதோடைய 1/2 கப் வந்து பாதாம் போட்டுடலாம். ஒரு 1/2 கப் நிலக்கடலை, அதாவது நல்ல வாசனை, பாசிப்பயிறு நல்லா வாசனை வரணும், அது வரைக்கும் வறுக்கணும். நீங்கள் கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுட்டு நீங்கள் வறுத்திங்கன்னா கருகாமல் வறுக்கலாம். இப்போது நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. இது நம்ம எடுத்துடலாம். இப்போ கருவேப்பிலை வந்து நான் நல்லா அலம்பி துணியில் உணர போட்டு ஃபேன் காற்றுல வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை போட்டு நம்ம நல்லா வறுக்கலாம். நீங்கள் கிளறி விட்டே இருக்கணும், அப்போ தான் இல்லைனாக்கா அடியில் ஒரு பக்கம் அப்படியே தீஞ்சு போயிடும். தீஞ்சு போச்சுன்னா அந்த தீஞ்ச ஸ்மெல் வரும் அதில். அதனால் நீங்கள் கிளறி விட்டே இருக்கணும். அடி கனமான வானிலையை போட்டிங்கனாக்கா சூடு வந்தோன்னா அப்படியே நம்ம சிம்மில் வச்சோம்னா அதே சூடு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இது வந்து நல்ல கல்கத்தா சட்டின்னு தெரியுது, நல்ல கனமானது, அதனால அதை போட்டிருக்கேன் நான். இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் வதக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம். பேரிச்சம்பழம் ஒரு 10 பேரிச்சம்பழம் கொட்டையை எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நம்ம நல்லா வதக்கலாம், வறுத்து எடுக்கலாம். ஏன்னா அதில் உள்ள தண்ணி சத்து போகணும், அதுக்காக. நம்ம நாட்டுக்கிற ஒரு கப் போட போகிறோம், அதை நம்ம அரைக்கிறப்ப சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். அந்த சட்டி சூட்லேயே நல்லா வறுபடட்டும். இப்போ அடுப்பை அணைச்சிட்டு ஆறினவுன்னு எடுத்து நம்ம எல்லாத்தையும் போட்டு அரைச்சி உருண்டையாக பிடிக்கலாம். இப்போ நல்லா ஆறிட்டு இதெல்லாம் அரைச்சி எடுத்துன்னு வரேன். இப்போ இதுலேயே கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது பேரிச்சம்பழம் 1 கப் வந்து நாட்டு சக்கரை, இதையும் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. இதை அந்த பேரிச்சம்பழம் போட்டதுனால அதுவே நல்லா உருட்டை வருது. அப்படி இல்லைன்னா நீங்கள் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் நெய்யை விட்டுண்டு கலந்துட்டு அப்படியே உருண்டையாக பிடிச்சி எடுக்க வேண்டியதான். நான் இப்போ நெய் விடலை, நெய் விடாமலே வருது. இந்த பாருங்க, நான் எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சாட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது கருவேப்பிலை உருண்டை ரெடி. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் நிலக்கடலை, பாசிப்பயிறு இந்த மாதிரி இப்போ வறுத்து போட்டும் நீங்கள் செய்யலாம். ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒரு வித்தியாசமாக செஞ்சீங்கன்னா அதுக்கு உண்டான சத்துக்கள் உங்களுக்கு சேரும். இது வந்து மெயினாக முடி கொட்டாது, உடம்புல இரும்பு சத்து நிறைய வரும், இம்யூனிட்டி பவர் கூடும், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். நீங்கள் முடிஞ்சப்பெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு ஆளுக்கு தினம் ஒரு உருண்டை காலம்பரையோ சாயங்காலமோ எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்க எடுத்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். எல்லோரும் நல்லா ஆரோக்கியமாக இருங்க. நன்றி.